வணக்கம் நண்பர்களே. சைவ நெறிமுறையில் நாயன்மார்கள், அதாவது 63 இவர்களுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. அவர்களில் ஒருவரான நாவுக்கரசர் என்பவரை பற்றியும் அவரது நீண்ட நெடிய பயணத்தை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். நம் நாவுக்கரசர் இன்றைய கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டிக்கு அருகில் திருவாய்மூர் என்னும் ஊரில் புகழனார் மாதினியார் என்பவர்களுக்கு மகனாக அவதரித்தார். அவரது இயற்பெயர் மருள்நீக்கியார். இவர் சிறு வயதிலேயே பல்வேறு நூல்களை கற்று சிறந்து விளங்கினார். மேலும் தனது இளமை காலத்தில் சமண நூல்களை கற்று தேர்ந்து சமணத்தின் பால் ஈர்க்கப்பட்டு சமண மதத்தை தழுவினார். அப்போது அவரது பெயர் தர்மசேனர் என்று வழங்கலாயிற்று. இவர் திருப்பாதிரிப்புரியூர் என்று அழைக்கப்படும் கடலூரில் சமண மட தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். தம் மத்தியம வயதிற்கு பிறகு தமக்கையாரின் முயற்சியாலும் இறைவன் அருளாலும் சைவ நெறிக்கு திரும்புகிறார். இவரது பல்வேறு சிறப்பு பெயர்களை பற்றி இப்பொழுது காண்போம். அதாவது தேவாரம் பாடியதால் நாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிறார். சம்பந்தர் இவரை அப்பரே என்று அழைத்ததனால் அப்பர் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறார். மேலும் உளவார பணிகளை முதலில் தொடங்கி பணியாற்றியவர் நம் நாவுக்கரசரே. எனவே உளவார தொண்டர் என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். தாண்டகம் என்னும் விருத்தம் பாடியமையால் தாண்டக வேந்தர் எனவும் சிறப்பாக அழைக்கப்படுகிறார். இவர் 81வது அகவையில் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் முக்தி அடைந்ததாக கூறுகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள், இன்றைய தூர அளவீடுகளில் 14,000 முதல் 15,000 கிலோமீட்டர் வரை கால்நடையாகவே சென்று தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான சிவாலயங்கள் மற்றும் தமிழகம் மற்றும் அல்லாமல் இந்தியாவில் உள்ள சிறப்பான சிவாலயங்களுக்கு சென்று தரிசித்து சிவனை புகழ்ந்து பாடி சிவனருளையும் தமிழையும் போற்றி வளர்த்துள்ளார். இவர் கைலாயம் நோக்கிய பயணத்தில் காசிக்கு வடக்கே சிறிது தூரத்தில் ஒரு ஏரியில் மூழ்கி திருவையாறு திருக்குளத்தில் எழுந்து கைலாய காட்சியை கண்டதாக வரலாறு. இந்த நாவுக்கரசர் தனது 60 வயதுக்கு மேல் 80 வயதுக்குள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பல்வேறு சிவத்தலங்களுக்கு கால்நடையாகவே சென்று, அதாவது எத்தகைய கால சூழ்நிலையிலும் மழை, வெயில், கோடை என எந்த வகையான பருவ காலங்களிலும் தளராது நடந்து சென்று சிவத்தலங்களுக்கு சென்று சிவனை புகழ்ந்து பாடி சிவன் அருளையும் தமிழையும் போற்றி வளர்த்துள்ளார். அத்தகைய பயணங்களில் பயணிப்போம் வாருங்கள்.